ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி சுவர்ணபிந்து ரக்ஷோபிய சர்வ வாகீஸ்வரேஸ்வர மகாஹதோ மகாகர்த்தோ மகாபூதோ மகாநிதி என்பதாகும். இந்த ஈரடியிலே முதல் திருநாமமாக அமைந்திருப்பது சுவர்ணபிந்து. பகவானுடைய அங்கங்கள் பொன் போன்றவை, மிக மிக சிறந்தவை, சிறந்த ஒளி வீசுபவை, மங்களகரமானவை. அவ்வாறாக அவருடைய அங்கங்கள், அவயவங்கள் பொன் போன்று சுவர்ணம் போன்று இருப்பதால் அவர் சுவர்ணபிந்துகு என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய், கமலச் செங்கண், தடக்கைகள், பத்ம பாதங்கள் என்று அவருடைய எந்த அங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அது பேரழகு கொண்டு ஒளி வீசுகின்றது. எனவே அவர் சுவர்ணபிந்துகு என்று அழைக்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சுவர்ணபிந்தவே நமக. இந்த திருநாமத்துக்கு சற்று வேறு விதமாகவும் பொருள் கூறப்படுகின்றது. சுவர்ண பிந்துகு மிக மிக மங்களகரமான அக்ஷரம், மந்திரம். அதுதான் பிரணவம் ஆகிய ஓம் என்கின்ற மகாமந்திரம். அந்த ஓம் என்கின்ற சொல்லோ மந்திரமோ பரம்பொருளையே, அதாவது பகவானாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே குறிக்கின்றது. அந்த சொல் வடிவத்தின் காட்சி வடிவமாக இருக்கின்றார் பகவான். அதனாலும் அவர் சுவர்ணபிந்துகு. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அடுத்த திருநாமம் அக்ஷோபியக. பகவான் ஒருபோதும் எந்த விதமான கலக்கத்தையும் அடையாதவர். எதை கண்டும் எவரை கண்டும் அவர் கலங்குவதில்லை. மற்ற அனைவருக்கும் உள் பகைவர்களாலும் வெளி பகைவர்களாலும் கலக்கம் ஏற்படுகின்றது. ஆனால் பகவானை பொறுத்த மட்டிலே அவருக்கு விருப்பு வெறுப்பு போன்ற உள் பகைவர்கள் இல்லை. மேலும் சப்தம், காட்சி, நுகர்தல், அதாவது நறுமணம் போன்ற இந்திரிய விஷயங்களாலும் அவர் கவரப்பட்டோ அல்லது வெறுப்பை அடைந்தோ கலக்கத்தை அடைந்து விடுவதில்லை. வெளி பகைவர்கள் என்று வரும்பொழுது அவருக்கும் தேவர்களுக்கும் பகைவர்களான அசுரர்களால் எந்த அசுரனாலும், எப்படிப்பட்ட வல்லமை கொண்ட அசுரனாலும் அவர் கலங்கி விடுவது இல்லை, கலக்கம் அடைவது இல்லை. அவர்கள் அனைவரையும் அவர் வென்று விடுகின்றார் அல்லது கொன்று தள்ளிவிடுகின்றார். இவ்வாறாக பகவான் ஒருபோதும் கலங்காதவராக இருப்பதால் அவருக்கு அக்ஷோபியக என்கின்ற திருநாமம். ஓம் அக்ஷோபியாய நமக. சர்வ வாகீஸ்வரேஸ்வரக, சர்வ வாகீஸ்வர ஈஸ்வரக. பிரம்மதேவர் போன்றவர்கள் வாக் ஈஸ்வரர்களாக கருதப்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் கூட பகவான் தான் ஈஸ்வரர், தலைவர். அவர்தான், பகவான் தான் ஆகச்சிறந்த வாகீஸ்வரர், வாகீஸ்வர ஈஸ்வரர், வாகீஸ்வரேஸ்வரர். இதன் பொருட்டே அவர் சர்வ வாகீஸ்வரேஸ்வரக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். பிரம்மதேவர், ஹனுமான், ஆஞ்சநேயர் முதலியோர் வாக் ஈஸ்வரர்கள், சொல்லின் வேந்தர்கள், சொல் வேந்தர்கள். அப்பர் என்று அழைக்கப்படுகின்ற திருநாவுக்கரசரும் நாவுக்கு அரசர், வாகீசர். ஆனாலும் எல்லா வாகீஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரர், ஆகச்சிறந்த வாகீஸ்வரர் யார் என்றால் அவர் மகாவிஷ்ணுவே ஆவார். அதனால் அவர் சர்வ வாகீஸ்வர ஈஸ்வரக. இதிலே வியப்பதற்கு ஒன்றும் இல்லை. பகவான் அப்படி இருப்பது ஒரு வியப்பை தருகின்ற விஷயம் இல்லை. ஏனென்றால் சொல் என்பதே, சப்தம் என்பதே அவரிடமிருந்து தான் வந்திருக்கின்றது. எல்லா இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் அவரிடமிருந்து வந்தவைதான். இந்த இடத்திலே சொல் என்பது குறிப்பாக கூறப்படுகின்றது. ஆனாலும் அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட பெரும் பெருமை கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் சர்வ வாகீஸ்வரேஸ்வராய நமக. பகவானுக்கும் பகவானின் அனைத்து திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.